பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பவுமே நீங்கள் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்க மேல அன்பு கூர்ந்து உங்களோடு பேசுகிறா. இந்த இடம் கூட பார்த்தீங்களா, ரொம்ப அழகா இருக்குதா? கடல் அலைகளுடைய சத்தம் கேட்குதா? ஒரு கடற்கரையில், மலேசியா தேசத்தில் ஒரு கடற்பறையில் நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அக்கறை உள்ள ஒரு தேவன். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து அறிகிற ஒரு தேவன். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நம்ம துக்கமா இருக்கிறோமா, சந்தோஷமா இருக்கிறோமா, அல்லது சோர்ந்து போய் இருக்கிறோமா, எல்லாமே அவருக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் எந்த அளவில் உங்களுடைய மனதில் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், சரீரத்தில் ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுடைய மனதில் ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம். அதாவது ஒரு சமயம் ஒரு மகளோடு கூட நான் பேசி கொண்டிருந்த போது கண்ணீரோடு அந்த மகள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருந்தும் யாருமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய அன்பு இல்லை, அவங்களுடைய அரவணைப்பு இல்லை, அவங்களுடைய அக்கறை இல்லை. ஏதோ அந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா என்னை பற்றி அவங்களுக்கு ஒரு அக்கறையும் இல்லை என்று சொல்லி, நான் என்ன படிக்கிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, நான் என்ன செய்கிறேன்னு தெரியாது, என்னை விசாரிக்கிறதில்லை, என்னை கவனிக்கிறதில்லை. அதாவது எல்லாரும் இருந்து ஒரு அனாதை என்பதாக அந்த மகள் சொன்னாள். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குதா? குடும்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, கணவர் இருக்காங்க, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாம் இருந்துமே எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு காணப்படுகிறதா? எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ஒருவர் உண்டு. அவர் யார் தெரியுமா? உபாகமம் 33:27 அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். தேவன், அநாதி தேவன், என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். யாரையாவது கட்டிப்பிடிச்சு அழனும் போல இருக்கிறது அப்படின்னு சில சமயத்துல தோணும். பார்த்துருக்கீங்களா? மனிதர் உள்ள பாரம் அழுத்த யாரிடத்திலாவது சொல்லி அழணும், யார் மீதாவது சாய்ந்து அழணும், அது மாதிரி தோன்றும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் தன் கரத்தை நீட்டி சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலம், என்னுடைய பொய்யங்கள் உனக்கு ஆதாரம். நீ வா, என் மார்பிலை சாய்ந்து கொண்டு அழு, உன் பாரத்தை என்னிடத்தில் சொல்லிவிடு, நான் பார்த்து கொள்கிறேன் சொல்லுகிறார். அவ்வளவு அற்புதமான ஆண்டவர். சிறு குழந்தைகளை இயேசுவண்டை கொண்டு வந்த போது அவர்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. நீங்க அவருடைய பிள்ளை தானே? அவர் தகப்பனாக அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், என்னுடைய புயங்கள் உனக்கு ஆதார பாதுகாப்பா இருக்குது, பிறகு எதுக்கு நீ கலங்கணும் என்பதாய் சொல்லுகிறார். நமக்கு ஒரு அடைக்கலமாக ஆதரவாய் இருப்பதற்கு நமக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காய் சிந்தினார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய தழும்புகளை பார், உனக்காகத்தானே, என்னுடைய காயங்களை எல்லாம் பார், உனக்காகத்தானே, உன் மீது உள்ள அன்பினால உனக்காக எல்லாத்தையும் நான் சகித்து கொண்டேனே, என்னுடைய புயங்கள் உனக்கு இருக்குதுவா, என்னை நீ சார்ந்து கொள் என் ஆண்டவர் அன்போடு கூட சொல்லுகிறார். நீங்க இப்போ உங்களுடைய மனதில் இருக்கிற பாரத்தை சொல்லணும். எனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி ஃபீலிங் இருந்தா, இயேசு இருக்கிறார், அடைக்கலமா இருக்கிறார், ஆதாரமா இருக்கிறார். அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு கண்ணீரோடு உங்களுடைய பாரத்தை சொல்லிடுங்க. ஒரு ஆறுதல் உள்ளத்தை நிரப்பும். நான் சில சமயத்துல சில பாரங்கள் உள்ளத்தை அழுத்தும் போது யாரிடத்திலாவது சொல்லி நம்முடைய பாரத்தை சொல்லி அழனும் போல தோன்றும். யாரிடத்துல சொல்ல முடியும் சொல்லுங்க? நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷன் தானே. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஒண்ணுமே ஜெபிக்க முடியாது. ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறேன், உங்க சமூகத்துல இருதயத்தை ஊற்றி விடுகிற என்னை கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் போது அவருடைய கரம் அணைத்து கொள்ளுகிறதை உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். அவருடைய புயங்கள் நம்ம அப்படியே அணைத்து கொண்டு அவர் ஆறுதல் படுத்துவார். அந்த இயேசுதான் இப்போ உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே, மகளே, என் புயங்கள் உனக்கு இருக்கிறது ஆதாரமாய் என் மார்பிலை சாய்ந்து கொள், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். யாரும் உன்னை நேசிக்காட்டா என்ன, யாரும் உன்னை புரிந்து கொள்ளாட்டா என்ன,
நான் இருக்கிற உனக்கு என்பதாய் சொல்லுகிறார். அவருடைய புயத்துக்குள்ள வந்துடுறீங்களா? அவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்றீங்களா? உங்களுடைய பாரத்தை அவரிடத்துல சொல்லிடுறீங்களா? ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம், நீங்க தான் ஆறுதல். நான் யாரிடத்திலே என் பாரத்தை சொல்ல முடியும்? உம்முடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய இருதயத்தின் வேதனைகளை கண்ணீராய் உம்முடைய சமூகத்தில் நான் ஊற்றி விடுகிறேன். நீர் என்னை அணைத்துக் கொள்ளுகிற தேவன், என்னை அரவணைக்கிற ஒரு தேவன், என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன். உம்முடைய மார்பில் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர், நீர் எனக்கு அடைக்கலம், நீர் எனக்கு ஆதாரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.